அள்ளும் பகலும் ஆண்டவனே துணையின்றி வாழும் ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. ஒரு மனுஷன் வாழணும்னா அவனுக்கு நாக்கு சுத்தம் இருக்கும், வாக்கு தான் வாழ்க்கை. இந்த கூற்றுப்படி எடுத்த காரியங்களையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற உயிரையே கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசிக்காரங்க தாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உழைப்பு தனக்கு பயன்படுதோ இல்லையோ, தன் உழைப்பை மற்றவங்களுக்காக பயன்படுத்துது ரிஷபம் தான். தன்னை உழைப்பால் மற்றவங்க வாழ வைக்கக்கூடியவங்க யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி அதுபடி நடந்துக்குவாங்க. அதே போல மற்றவங்களையும் நடந்துக்கிறதுல எதிர்பார்க்கிறவங்க ரிஷபத்துக்கு உண்டுங்க. அப்படி அவங்க சொல்படி நடந்துக்கலன்னா கோவம் வரும். ஏன்னா இவங்க தன்மானம் மிக்கவங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி மற்றவங்களோட மனசு கஷ்டப்படாதபடி பேசுறதுல வல்லவர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குணநலம் இருந்தால் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறத விட இந்த குணநலன்களால் மட்டும்தான் ரிஷபம் இது நாள் வரைக்கும் படாத பாடுபட்டுட்டு இருக்குங்க. யாருக்கெல்லாம் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? இன்னைக்கு நல்லதுன்னு போனால் என்ன வருது? கெட்டது தான் வருது. ரிஷபத்துக்கு அப்படிதாங்க இப்போ வரைக்கும் வாழ்க்கை இருக்கு. உங்களை குறை சொல்லாத ஒரு வாயை சொல்ல முடியுமா? உங்களை ஒதுக்கி வைக்காத ஒரு உறவை சொல்ல முடியுமா? அசிங்கப்படுத்தாத அவமானப்படுத்தாது ஏதாவது ஒரு ஆளை உங்களால் கை காட்ட முடியுமா? இப்படி இருந்தாலுமே இது நாள் வரைக்குமே எல்லாரையுமே இழுத்து பிடிச்சி அரவணைச்சு ஆதரவு கொடுத்து வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய கஷ்ட காலத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. சனி பகவானினோட வக்ர பயிற்சியால் ராஜாதி ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ராஜ வாழ்க்கை, மகா பொற்காலம், இது எல்லாமே உங்களுக்கு ரிஷபத்துக்கு கிடைக்க போகுது. இதன் காரணமாக சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதிர்ஷ்டக்கார ராசிகளை நீங்கள் வலம் வர போகிறீங்க. நிதி ரீதியாக, வணிகம் ரீதியாக, தனிப்பட்ட வகையிலையும் வெற்றியாளர்களாக வலம் வர போகிறீங்க. இப்போ சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறாருங்க? சனீஸ்வர பகவான் மீன ராசியில் பயிற்சி அடைஞ்சிருக்காரு. வரக்கூடிய ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியில் வக்ரகதிக்கு மாற போகிறாருங்க. வக்ரம்னா என்னம்மா? முன்னோக்கி நகரக்கூடிய சனீஸ்வர பகவான் பின்னோக்கி நகரக்கூடிய நிலை தாங்க வக்ரகதின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த 138 நாட்கள் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் தான் பயணிக்க போகிறாரு. அடுத்து வரக்கூடிய நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இவர் இப்படி தான் பயணம் பண்ணி அதுக்கப்புறம் மீன ராசிக்கு நேரடியாக திரும்ப போகிறாரு. இந்த சனீஸ்வர பகவானோட இயக்கத்தின் காரணமாக, மாற்றத்தின் காரணமாக பல ராசிகளுக்கு நல்ல நேரம் தொடங்க போகுதுங்க. அதுலேயும் ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டம் நிலைக்க போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? பயணங்கள் நல்ல பலன்களை கொடுக்குங்க. நிதிநிலை வலுவாக இருக்க போகுது. பணவரவு அதிகமாகும். நல்ல செய்திகள் கிடைக்கும். வணிக ரீதியாக உங்களுக்கு நிலைமை அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுது. எல்லாத்துக்குமே மேலே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க முடியும். எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் திணறி நிற்பாங்க, இல்லை விலகி ஓடிடுவாங்க. புரியுதுங்களா? அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு அவங்க மூலமாக ஆதரவு கிடைக்குங்க. வருமானம் அதிகமாகும். உயர் அதிகாரி கிட்ட உத்தியோக பணிகளில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உதவி கிடைக்குங்க. குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றிக்க போகிறீங்க. தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். மரியாதை அதிகரிக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, ஒட்டு மொத்தமாக இது சனீஸ்வர பகவானினோட அருளாசியினால் அடுத்த 138 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணாத உயர்வை பார்க்க போகிறீங்க. அதாவது தறிக்கெட்டு ஓடக்கூடிய வண்டி வாகனம் மாதிரி வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு இல்லையா? அதை சரி செய்யக்கூடிய வகையில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து நிறுத்த போகிறாரு. சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்க போகுதுங்க. முடிக்கவே முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் கூட இப்போ முடிச்சு காட்ட போகிறேன்.
பல சாதகமான நிலைகள் வரப்போகுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புடைய வேலைகள், நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட வீட்டிற்கு குடி போவீங்க. சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுதுங்க. உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்க போகுது. அனைத்து செயல்களிலுமே பொறுமையோடு செயல்பட்டு நிதானத்தையும் செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயன்படுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். உடல் பொலிவடையும். இதோட உங்களை ஏமாற்றணும்னு நினச்ச நண்பர்களாக இருக்கட்டும், உறவுக்காரர்களாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரிங்க, அவங்களோட பாய்ச்சா இனி உங்ககிட்ட பலிக்காது. ஏமாற்ற நினச்சவங்க எல்லாம் ஏமாந்துருவாங்க, ஒளிஞ்சு போக போகிறாங்க. சிரமம் பார்க்காம சீரும் சிறப்புமாக வருமானத்தை பெருக்க போகிறீங்க. சுபகாரியங்கள் குடும்பத்தில் அதிகமாக நடக்க போகுதுங்க. குழந்தைகள் எல்லாம் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போகிறீங்க. உங்களுடைய முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது. சொல்லப்போனால் ஆசை எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ என்ன தொழில் செஞ்சாலுமே சரி, நான் நல்லா வந்துடுவேன், பால் வியாபாரம் பண்ணுறேன், காய் வியாபாரம் பண்ணுறேன், அதுவும் ஒரு தொழில் தாங்க. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு 100 ரூபாய் வருமானம் வரக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், இல்லை 100 கோடி வருமானம் வரக்கூடிய தொழிலாக இருக்கட்டுங்க, உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாக போகுது. அதே போல் கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கடனை திருப்பி அடைச்சிட்டு புதிய சேமிப்புகளில் ஈடுபடுவீங்க. நேர்முக மறைமுக எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒழிஞ்சு போக போகுது. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் மேலதிகாரிகளை ஏற்றுப்பாங்க, அதையும் செஞ்சு கொடுப்பாங்க. அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்குங்க. கூட வேலை பார்க்குறவங்க நட்பாக இருப்பாங்க. உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எல்லாமே விலக போகுது. அப்படியே ஒரு இடையூறு வந்தாலுமே அதை பெருசாக பொறுமைப்படுத்தாமல் தீர்க்கமாக நீங்கள் அதை செயல்பட போகிறீங்க. பண வருவலை இருந்த சிறு தடைகள் கூட மறைஞ்சு போயிருங்க. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுறதுல எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு இருக்காது. விரும்பிய இடமாற்றம் கிடைக்குங்க. உங்களுடைய வேலையினுடைய திறன் அப்படிங்கிறது பலிக்க போகுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுதுங்க. இது மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்கனாலும், ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு துறையில் இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு உங்களுடைய வேலையில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. இதோட திறமையாக செயல்பட்டு வியாபாரத்திலும் சரி பணியிடங்கள்லேயும் சரிங்க கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுது. அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் கிட்ட ஆதரவு பெருவி நிற்குதுங்க. எதிரிகளால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறையுது. கண்முழிச்ச மாதிரி தீர்க்கமாக சாதிக்க போகிறீங்க. கட்சியில் நல்ல பேர் வாங்க போகிறீங்க. சண்டை சச்சரவு எல்லாமே மறையுது. உங்களை கலாய்ச்சிட்டு இருக்கவங்க கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க போகிறாங்க. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நாட்களில் முடிக்க போகிறீங்க. உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பேரும் புகழும் வர வரத்தான் நம்ம கவனமாக இருக்கணும். அதே போல் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்துக்கோங்க. பெண்களை முன்னாடி சரி எதில் பேசுறதுனாலும் நல்லா யோசித்து செயல்படணும். நல்லா யோசித்து தான் பெண்கள்கிட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தணும். அதே போல் கணவர்கிட்டையும் சரி குடும்பத்தார்கிட்டையும் சரி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும். யார்கிட்டையுமே மனம் திறந்து பேசாதீங்க. குடும்ப உறவுகளாக கூட இருக்கட்டுங்க, உங்களுடைய கடமையை நீங்கள் கடமையை மட்டும் சரிவர செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதுங்க. வெற்றிகள் தொடரும், பொன் பொருள் சேரும். உங்கள் பேரில் சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். மாணவ மாணவிகள் கடுமையாக உழைச்சி படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. சிலர் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு கல்வியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசில் இருந்த குழப்பங்கள்லேருந்து எல்லாமே விடுபட போகிறீங்க. தீய நண்பர்களுடைய நட்பை துண்டிக்க போகிறீங்க. வெளிநாட்டிலையும் சாதிச்சு காட்ட போகிறீங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எந்த மாதிரி பொது பலன்களை கொடுக்க போகுதுங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இதை தாண்டி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய நிறைய பலன்கள்லாம் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செய்ய போகிறாரு.
அதனால இனி நீங்கள் இவரால் எந்த கஷ்டமுமே வராது. வேறு ஏதாவது ஒரு கிரக அமைப்புனால உங்களுக்கு கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை இந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு தடுத்து நிறுத்திடுவார். ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீடித்த புகழும் நிலைத்த செல்வமும் நிலச்சிருக்குங்க. வாழ்க வளமுடன்.